इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. பஞ்சம மித்தார்த்தம் 4 மித்தார்த்தம் முடிவுவிட்டது. இந்த 5வது மித்தார்த்தம் ஆனந்த கோஷாச்சாரியர் சொன்ன மித்தார்த்தம். இது முன்னாடி கதகத் விலக்கணத்துவம், பிரதிபன்னோபாதோ திரைகாரிதேச பிரயோகிக்கம், தியான நிவர்த்தியத்துவம், அதே மாதிரி சுவாசிகரணையோ சுவாசிந்தாபாவாதிகரணையோ பிரதீயமானத்துவம், இந்த மாதிரி 4 சொல்லியாச்சு. 5வது தத் விவிக்தத்துவம் இருக்கிறார். இப்போ விவிக்தம்னு சொன்னா ஜீனம்னு அர்த்தம். சப்த காட்டிலும் எது வேறானதோ அது பொய். தத்பின்னத்துவம்னு ஆனந்த கோஷாச்சாரியார் சொன்ன லட்சணம். ஆனா இந்த தத்பின்னத்துவங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா அது சரியா இல்லைன்னு தோன்றது. சத்துங்கிற சப்தம் பல அர்த்தத்துல உபயோகம் பண்ணப்படுறது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கதேக சோழியேத மந்திராசி ஏகமேவாசீதம் அப்படிங்கிற இடத்துல சத்துரு சொன்னா பிரம்மங்க அப்படிதான். அப்போ ஜீனம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை காட்டிலும் வேறானது. இதுதான் சத்தீனத்துவம், பிரம்மசீனத்துவம்னு அர்த்தமா. இப்ப இதை நாம சாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஜெகத்து பிரம்ம பின்னம்ங்கிற விஷயம் வேதிகளுக்கும் சமத்தம் தானே. அவனை பார்த்து பிரம்ம பின்னா சித்தனாங்கிற தோஷம் பண்ணி, அதனால சப்தத்துக்கு பிரம்மங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு நிஜ வியாக்கியானம் பண்ணினால் உபயோகம் இல்லை, சித்ததாரணம் தோஷம் பண்ணி. இதே சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தத்தையும் பிரயோகம் பண்றாங்க. அது என்னன்னு கேட்டா பாதிக்கப்படாதது சத்தியங்கிற அர்த்தத்துல பிரயோகம் பண்றாங்க. எதுக்கு பாகம் இல்லையோ, எந்த வஸ்துவுக்கு பாகம் ஏற்படுறது இல்லையோ அது சத்தியம்னு அர்த்தம். இது சரியா உங்களுக்கு இல்லையா? அப்ப சத்தியம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தமாகும்? சத்திய பின்னம், அதாவது எது சத்தியம் இல்லையோ அது அப்படிங்கிற அர்த்தமாகும். இதை சாதிக்கலாம். பிரம்மத்தை காட்டிலும் வேற பிரபஞ்சம் அப்படிங்கிறது சித்தமாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சமும் சத்தியம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால சத்திய சின்னம் அப்படிங்கிறது சித்தமாக்கல இல்லையா? அப்ப இப்ப சித்த சாதனை சொல்ல முடியாது. இந்த சாதனை சரியா இருக்கா ஒருத்தான தோன்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க நியாயாமத்துக்காரர்? இதுவும் சரியில்லை. சத்துங்கிறதுக்கு அபாத்தியம் அப்படின்னு அர்த்தமானது. அப்ப அபாத்திய சின்னம், அதாவது அபாத்தியம் அல்லாத அப்படின்னு சொல்றது. எது அபாத்தியம் இல்லையோ அது அர்த்தம் சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்தியம் அர்த்தம். இத பாத்தியமே நேர சொல்லிடுறாங்க. எதுக்கு அபாத்தியம் இல்லாததுன்னு அர்த்தம் சொல்லுவாங்க. அபாத்திய சின்னம்னு அர்த்தம் சொல்லலாம். அபாத்திய சின்னம்னு சொன்னாலும் பாத்தியம் தான் அர்த்தமாச்சு. சரி, பாத்தியம்னா என்னன்னு கேட்டா நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன தியான விவரத்திற்கும் பிரதிபலோபாத்திரம் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப என்னாச்சு? நீங்க சொன்ன சாதனம் ஏற்கனவே சொன்ன சாதனமாகவே இருக்கு. இது வந்து தனி சாதனம் ஆகாது. அதாவது பாத்தியத்துவ விசாரத்தை பெரியவர்தான் சொல்லி உபயோகம் இல்லைன்னா. 3வது நையாயிக்காக சத்தான்னு ஒரு ஜாதி சொல்லுவாங்க. பராஜாதி சத்தா அப்படின்னு. சத்தாங்கிற ஜாதி எதுல இருக்கோ அதுக்கு சத்துன்னு பேரு. திரவியம் குணம் கர்மா இந்த 3 சத்தாங்கிற ஒரு ஜாதி இருக்கு. அந்த சத்தா ஜாதியை உடையது சத்து அப்படின்னு சம்பத்துக்கு அர்த்தம். இந்த அர்த்தத்தையும் சப்தத்துவ பிரயோகம் உண்டு. அந்த அர்த்தத்தை நீங்க சொல்லிட்டேன்னா சப்தத்தை எடுத்துட்டேன்னா அப்ப சத்தா ஜாதி இல்லாதது அர்த்தமாக அர்த்தம். இது உங்களுக்கே இஷ்டமில்லை. இந்த பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள்ல திரவியம் குணம் கர்மாக சத்தாங்கிற ஒரு கர்மம் இல்லைன்னு உங்களுக்கே இஷ்டமில்லையே இல்லையா? கதாங்கள்ல கதாதி பிரபஞ்சத்துல சத்தா ஜாதி இருக்கிறதுனால சத்தாஜாதி இல்லாதது இது அப்படின்னு நீங்க சாதிக்கிறது. வன்னியை உஷ்ணமா இருக்கக்கூடிய வன்னியை பார்த்து இது உஷ்ணம் இல்லாதது அப்படின்னு சாதிக்கிற மாதிரி வாசிதமாகும்.
அப்படிங்கிற சப்தத்துக்கு இந்த 3 விதமான அர்த்தத்தை பிரதமாக இருக்கிற 3 அர்த்தத்தை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த தாக்கம் காலத்தில் சிந்திக்காதே அப்படின்னு ஆசிரியர் வந்து இதற்கு வகை சிந்திக்காது சொல்லும். சத்விதித்தத்துவம் வாதித்தார்த்தம் தப்பஞ்ச பிரமாணத்தில் சத்துவம் 4வது 3 அர்த்தத்தை எடுத்துட்டு இந்த 3 இலட்சமான தப்பா வருது அப்படின்னு சொன்னா சரி இந்த 3 விட்டுருவோம் 4வது எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ற அர்த்தம் வந்து தப்பா அர்த்தம் இல்லை. இதுவும் சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் தான். இல்ல சத்தம்னா என்ன? பிரமாணத்தில் சத்துவம் சத்துவம் பிரமாணத்தினால எது சிந்திக்கிறதோ அது தப்பு. இது நியாயமான விஷயம். பிரமாணத்தினால எந்த வஸ்து இருக்கிறதா தெரியுதோ சிந்திக்கிறதோ அதுதான் சத்தியம் சத்துவம் சொல்லுவோம். சரியா? பிரமாணத்தினால ஒரு வஸ்து சிந்திக்கிறதுனா அதை சத்துவம் சொல்லுவோம். சத்தியம் இல்லை. அதனால நான் என்ன சொல்ல போறேன், சத்விதித்தம்னு ஆனந்த போதாச்சாரியர் சொன்னாரு. அவருடைய வாக்கியத்துல சத்துங்கிற பதத்துக்கு அர்த்தம் பிரமாணத்தினால சிந்திக்கிறது. சொன்னா போறாரு பிரபஞ்சம் கூட பிரமாணத்தில் தான். அப்ப பிரமாணத்துக்கு சின்னம்ல பிரபஞ்சத்தை சாதிச்சதுன்னா வங்கிய பார்த்து ஒற்றமில்லையே சாதிக்கிற மாதிரிதான் ஆகும். பிரபஞ்சம் பிரமாணத்துக்கு பிரத்யட்சமாக சகல பிரமாணத்திற்கமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல பிரமாணத்திற்கு சின்னம் அப்படின்னு நீங்க அர்த்தம் சொல்ல முடியுமோ? காப்பாற்று கேள்வி வருது. அதனால அவர் என்ன சொல்றார், பிரமாணம்னா என்ன? நான் பிரமாணத்திற்கும் சப்தத்திற்காக சொன்னேன். நான் பிரமாணங்கிற சப்தத்தில் ஒரு பார்த்து வச்சிருக்கேன். நான் சொல்லுவோம் நீங்க சொல்ற மாதிரி பிரமாணம் இல்லை. பிரமாணம்னா என்ன? பிரமாணத்துவம் தோஷ அபகிருத ஞான கரணத்துவம். இதற்கு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. சாதாரணமா நம்மளுடைய பிரமாணம்னு சொன்னா நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாம். இங்கேயும் அப்படிதான் ஒவ்வொரு விதமான அனுபவத்துக்கு ஒவ்வொரு விதமான பிரமாணம் சொல்றோம். 6 பிரமாணம் இருக்கும். இதெல்லாம் பிரமாணம் பிரதிஜை இல்லையா? ஆனா நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறோம். இந்த சத்துரிந்திரியங்கிறது கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் பிரமாணமாக இருக்கிறது. கடினம். ஆனால் இதே சத்துரிந்திரியத்தினால சாத்தியம் ஏற்படுறது பிரமாணம் உண்டாகிறதுன்னு இல்லை. ஏன்னா கண்ணை கலந்து பார்த்துதான் சுத்தி ரகத்தம்னு அவன் சொல்லிக்கிறான். அதனால இந்த சத்துரிந்திரியங்கிறது வெறும் பிரபல மாத்திரம் உண்டாக்குறது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? எதை வச்சு பிரமாணம் சொல்லணும்? இதுல பிரச்சனை பண்ணணும். இந்த சத்துரிந்திரம் ஒரு சமயம் இருக்கிற வஸ்து அப்படியே காமிக்கிறது, ஒரு சமயம் இல்லாத வஸ்துவையும் காமிக்கிறது. அது என்ன காரணம் அப்படின்னு தேட வேண்டியது. பார்த்தா என்ன கிடைக்கிறது? எந்த இடத்துல இல்லாத வஸ்துவை காமிக்கிறதோ, அதாவது சுத்திய ரகதமாக காமிக்கிறதோ, அப்பேற்பட்ட இடத்துல இந்த சத்துரிந்திரியம் மாத்திரம் வேலை செய்யல, அதோட சேர்ந்து தோஷமும் வேலை செய்யுது. அப்ப தோஷ சகசிருதம் யோக சகசிருதமாக அது வேலை செஞ்சா விஷயத்தை காமிச்சு கொடுத்தா அதை நான் பிரமாணத்துல எடுத்துக்க முடியாது அந்த சமயத்தில். அப்போ வெறும் சக்கரம் தோஷம் சேராமல் அது மாத்திரம் வேலை செஞ்சா அப்பதான் அது பிரமாணம் சொல்லலாம். அதாவது இப்ப பிரமாண லட்சணம் என்னது? சக்கரந்திரியம் சொன்னா உடனே அது பிரமாணம் நடத்த முடியாது. சக்கரந்திரியமானது தோஷம் சேராமல் எப்ப தம் வேலையை செய்யறதோ, தியானத்தை உண்டு பண்றதோ அப்பதான் அது பிரமாணம். யோகம் அதோட கூட இருந்து வேலை செஞ்சால் அப்போ அது பிரமாணம் ஆகாது. அதனால என்ன சொல்ல வேண்டியிருக்கு? பிரமாணம் சொன்னா என்ன? தோஷ அபகிருத தியான கரணத்துவம். தோஷத்தோடு சேராமல் எது தியானத்தை உண்டு பண்றதோ அந்த கரணம் இருக்கு, அதுதான் பிரமாணம். இதற்கு சரியான லட்சணம் தான். ஆனா இதுக்கு மேலேயும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது. அவர் சொல்லுவான் பிரபஞ்சத்துல பிரத்யத்துல நான் பிரத்யமா பார்த்துட்டு இருக்கேன். கட்டாடுகளை இதுக்கெல்லாம் வந்து தோஷம் இல்லையே, வெறும் இந்திரியம் தானே வேலை செஞ்சு இதை காமிச்சு கொடுக்குறது. அதனால தோஷம் அபகிருத தியான கரணத்தினால்தான் இந்த கட்டாடு பிரபஞ்சம் சிந்திக்கிறது. அதனால பிரமாண சித்தம்னு இதை சொல்ல முடியாது, நீ காமிக்க முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு தெரியக்கூடிய வஸ்து எல்லாம் தோட்டத்தோட சேர்ந்து தெரியறதாக தெரியல. அப்படி தெரியல. எந்த இடத்துல பாதம் ஏற்பட்டுள்ளதோ
அந்த இடத்துல தோஷத்தை பத்தி நினைச்சே பார்க்கறது இல்லை. அதனால சாமான்யமான பிரபஞ்சம் பிரமாணத்தினால சிந்திக்கும் போது தோஷ அபகிருத பிரமாணம் சக்கராதி பிரமாணத்தை சொல்லலாமேன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு அவர் என்ன சொல்றார், நமக்கு தெரியவேங்கிறதுனால தோஷம் இல்லை பிரமாணத்திலேன்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ தோஷம் இருக்கலாம். தோஷம் இல்லாமல் ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரமாணங்கிறது தத்துவத்தினாடி மகாபாரத்தியம் ஒண்ணுதான். மகாபாரத்தியம் ஒண்ணுதான் தோஷத்தை அபேட்சிக்காமல் போகிறது, பிரமாண ஞானத்தை உண்டு பண்றது. பாக்கி எல்லாமே ஏதாவது ஒரு தோஷத்தை சேர்த்துதான் உண்டு பண்றது. கடைசியில பிரத்யட்சமான பாடத்தை சம்ஸ்கார தோஷம் தேவைப்படுறது, ராகத்வேஷாதி தோஷங்கள் தேவைப்படுறது, அதுவும் தேவைப்படுது. இந்த மாதிரி கர்மா அவனுடைய அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்டமும் தோஷம் இல்லையா அதோட தேவை. இந்த மாதிரி பார்க்கறச்ச இந்த தனித்தனியா தோஷம் சொல்றது என்பது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அவித்யை இருக்கு. இந்த அவித்யை தோஷமாக சொல்லுறோம். நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மற்ற பிரமாணங்கள் எல்லாமே அவித்யாங்கிற ஒரு தோஷத்தோட சேர்ந்துதான் விஷயத்தை காட்சி கொடுக்கிறது. அப்ப இந்த பிரமாணத்துல என்ன பிரமாணமாச்சு? தோஷ சாகிருத பிரமாணம். தோஷத்தோடு சேர்ந்து விஷயத்தை வேலை செய்யக்கூடிய பிரமாணங்கள். விஷயத்தை காட்சணம் சொன்னா தோஷம் கூட இருந்து வேலை செய்ய வேண்டியது. அப்பதான் இதுதான் இல்லாதான் இல்லை. ஆனா மகாவாக்கியம் எப்படி? அது ஒன்னே ஒண்ணு மாற்றம். தோஷம் இல்லாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடியது. எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரபஞ்சத்துல பார்க்கும்போது தோஷம் சேர்றது, அதுக்கு தோஷம் இல்லை. மகாவாக்கியத்துக்கு மாத்திரம் தோஷம் வேண்டாம். அது மாத்திரம் இல்ல, மகாவாக்கியத்துக்கும் தோஷம் வாங்கன்னு சொல்றேன். தெரியுமா? மகாவாக்கியங்கிறது விருத்தி ஜானத்தை தான் உண்டு பண்ணணும். அந்த விருத்தி ஜானங்கிறது அந்தஸ்தரத்துலதான் உண்டாகணும் இல்லையா? அந்த அந்தஸ்தரத்தை உண்டாகணும்னா அந்த அந்தஸ்தரங்கிறது அங்கீகாரம் வந்ததுதானே. அப்ப அவித்யை இல்லாமல் அது அந்த மகாவாக்கியத்தினாலையும் விருத்தி ஜானத்தை உண்டு பண்ண முடியாது. இப்ப அவித்யால அந்த அந்தஸ்தரத்துலதான் மகாவாக்கியமே ஞானத்தை உண்டு பண்ணியாக. இது இல்லாமல் அதனால உண்டு பண்ண முடியாது. அப்ப மகாவாக்கியம் கூட அவித்யை அபேட்சிக்கிறது. அது இல்லாமல் இதையும் செய்ய முடியாது. அதனால அப்ப அதுவும் தோஷ கருத்துதான். அதையும் கேள்விகள். இந்த கேள்விக்கு பிரமாணத்தை என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, அது அவித்யை அபேட்சிக்கிறது வாஸ்தவம். ஆனால் அவித்யை தோஷமாக அபேட்சிக்கிறது. அவித்யை அபேட்சிக்கிறது, அவித்யை நிவர்த்தி பண்றது அவித்யா இருந்தால்தான் இதனால நிவர்த்தியாக முடியும். அதுக்கு தேவைப்படுறது எந்த அக்கத்தனத்தை வெற்றியை உண்டு பண்ணணுமோ அந்த அக்கத்தனம் அவித்யா ஜெயமா இருக்கிறதுனால அது வரணும். அதெல்லாம் வேணும். ஆனால் இந்த அவித்யை தோஷமாக அதை அபேட்சிக்கிறது. அவித்யா சககிருதமாக அது இருந்தாலும் அவித்யாங்கிற தோஷ சககிருதமாக அது எப்படி சொல்லுகிறது? இது தோஷமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? யோகத்துல எந்த ஒரு வஸ்துவிலுமே தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. யோகம்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இது தோஷம்னா என்னன்னா சமஸ்த மாத்திரம் உண்டு பண்ணக்கூடிய அப்படின்னு சொன்னாக்க எதையுமே காமிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு விதமான கிரமம் ஏற்படுறதுக்கு ஒவ்வொரு வஸ்து தனித்தனியா தோஷமா இருக்கணும். இது டாக்டர் வந்து என்ன எழுதுறான், தோஷம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா தோஷ சாமானிய லட்சணம்னு ஒண்ணு சொல்லவே முடியாதுங்க. ஒண்ணு சொல்லி பார்க்கலாம். சங்கு வஞ்சராக தெரிகிறது, சரியா? தோஷத்தினால தெரியுது. ஏன்னா சாதாரண விளையாட தெரியும். ஏன் மகளா தெரியுது? என்ன தோஷம்னு கேட்டா அது ஏதோ காமாலைங்கிற தோஷம் இருக்கு, சரியா? இந்த காமாலைங்கிறது தோஷம் அப்படின்னு நாம வச்சிருந்தோம். ஆனா இதே காமாலை இருக்குங்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறான் பிரத்யமா பார்த்து. அப்போ அந்த காமாலை தோஷம் தான் இருக்கு. இந்த தோஷத்தினால உண்டாக்கூடிய அந்த ஞானம் ஜாஸ்தியை சொல்ல முடியுமா? எனக்கு காமாலை இருக்குங்கிறது இல்லை. இந்த காமாலையால தங்கு சீதமாக தெரிஞ்சால் அப்போ இது தோஷமாக அந்த இடத்துல வேலை செய்யறது, தோஷமாக இருந்தது காரணமாகுது. ஆனால் இந்த காமாலை இருக்குங்கிறத ஒரு காரணத்தை முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா
அவனுடைய தியானத்துல அந்த காமாத காரணம் அது வந்து எதுவும் இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றான். அது காரணம். ஆனால் அந்த இடத்துல அது தோஷமான காரணம் இல்லை. அப்ப என்னாச்சு, அந்த இடத்துல யதார்த்தமாகவே அது வந்து ஒரு காரணம், விஷயமான காரணமாகும். ஒரு வஸ்து ஒரு விஷயத்துல கிராந்தியை உண்டு பண்றதுன்னு சொன்னா அது அதுக்கு மாத்திரம்தான் அது தோஷமாக இருந்து வேலை செய்யுது. ஒரு இடத்துல அது கிராந்தியை உண்டு கொண்டு சொன்னா எல்லா இடத்துலயும் அந்த கிராந்தியத்தான் உண்டு கொண்டுங்கிறது இல்லை. இல்லை ஏன் மஞ்சளாக ஒரு வஸ்து இருக்கு, அதை மஞ்சளா தெரியும் போது அது கிராந்தி உண்டு பண்றதாக சொல்ல முடியாது. அதனால தோஷம்ங்கிறது அமுதமாக ஒரு சொல்றதுக்கு இல்லைன்னு காட்டியாக சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த அவித்யைக்கும் அதே நேரம்தான். இந்த அவித்ய பிரபஞ்சத்தில் உள்ள பதார்த்தங்களை காமிக்கும் போது தெரிஞ்சுக்கும் போது அந்த பிரமாணத்தோடு சேர்ந்து இருந்தது தோஷமாக இருந்து வேலை செய்யலாம். ஆனா பிரபஞ்சத்தை விட்டுட்டு பிரம்மத்தை மாற்றம் காமிக்கக்கூடிய பிரமாணத்தோடு சேரும்போது இது தோஷமாக அந்த வேலை செய்யலாம். ஏன்னா இதுவும் நிவர்த்தியாகக்கூடிய ஸ்திதியில இருக்கு. அப்ப அந்த சமயத்துல அது வெறும் கூட சகச்சாரியாக இருந்திருக்கு. தோஷமாக சகச்சாரி இல்லை, ஆனா கேவலம் சகச்சாரியாக இருந்திருக்கு. அவருக்காக இதை பிரிச்சு கொண்டு சொல்கிறார். நம்ம நிச்சயமா இந்த விஷயத்துல பிரபஞ்சத்துல நம்ம எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் பார்க்கும்போது அதுல நமக்கு 3 விதமான புத்திகள் ஏற்படலாம். அபேட்சா, உபேட்சா. அபேட்சான்னு சொன்னாக்க நமக்கு விளங்குற இச்சை ராகம், இன்னொன்று துவேஷம். உபேட்சாங்கிறது ராகமும் இல்லை துவேஷமும் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஆனா அபேட்சாங்கிறது ராகம், துவேஷங்கிறது இன்னொன்று இருக்கு. தியாகியங்கிறது ஆன உபாதான உபேட்சாக அப்படின்னு 3 பிரமாணத்துல சொல்றாரு. இது 3க்கும் காரணம் பிரத்யட்சத்தினால அந்த விஷயம் தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, அந்த பிரத்யட்சத்தோடு சேர்ந்து நம்மளுடைய ராகத்வேஷம் கர்மா இதெல்லாம் வேலை செய்யுது. அதனாலதான் இந்த வேலையை நடத்துறது. சூக்மமாக விசாரிச்சு பார்த்தோம்னா பிரபஞ்சத்துல நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தத்தையும் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய பிரமாணத்தோடு சேர்ந்து ராகத்வேஷாதி தோஷங்கள் வேலை செய்யுது. அதனால இது எல்லாமே தோஷ சமகிருத பிரமாணத்தினால சிந்திக்கக்கூடிய விஷயம். சரியா? மகாவாக்கியத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கு ராகத்வேஷாதிகள் உதவாது. இது கூட இருந்ததுன்னா அது வராது. அதனால அதுக்கு மாத்திரம் தோஷங்கிறது கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தோஷ அசகிருத பிரமாணங்கிறது வேதாந்த மகாவாக்கியம். சத்தியம் ஞான சித்தமாக இருக்கக்கூடியது பிரம்மம் ஒன்னே ஒன்றுதான். சத்தியம் சத்தியத்துவம் சாதிக்கிறார். சாதிக்கிறதுதான் இந்த பிரதிபதார்த்தம் சத்தியம் தத்துவங்கள். அதனால பிரமாண சித்த பின்னம் அப்படிங்கறத நான் இந்த பிரபஞ்சத்துல சாதிச்சுட்டேன்னா இதுதான் எனக்கு வரும். இந்த பிரமாண சித்தம் அதாவது தோஷ அசகிருத பிரமாண சித்தம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தோஷமே இல்லாத சித்த பிரமாணத்தினால இதை பிரபஞ்சம் சித்திக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இல்லை, இதுக்கு கூடவே தோஷம் கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே எனக்கு என்னுடைய சாப்பியம் சித்திக்காமதான். அதனாலதான் அதை சொல்றேன். ஏன்னா சொப்னாதிவ பிரமாண சித்த பின்னத்துவ விஸ்தாத்வம் சிரித்தது. அவர் விஸ்தாத்வம் சேர்த்து கொடுத்தார். அதாவது வியாபாரமான பிரபஞ்சம் எது போனாலும் கேட்டா சொப்னத்தை திருஷ்டாந்தமாக இருக்கின்றார். சொப்னத்துல பார்க்கிறவங்க எல்லாருக்கும் பார்க்கும்போது அதை ஏன் விசாரம் கேட்டாக்க அது பிரமாணத்திற்கு இல்லை. ஏன் அது பிரமாணம் இல்லைன்னு சொன்னா நித்ராதி தோஷம் இருக்கும். நித்ரா சம்ஸ்காராதி தோஷத்தினால தெரியக்கூடிய வஸ்துவாக போயிடுது. அதனால யோக சாஸ்திரத்தை சித்தமா இருக்கிறதுனால அது விசாரம். அதாவது பிரமாணம் இல்லை, தோஷ அபகிருத பிரமாண சித்தம் இல்லை. தோஷ அபகிருத தியான கரண சித்தம் இல்லை. அது எப்படி தோஷ அபகிருத பிரமாண சித்தம் இல்லையோ அதே போல பிரபஞ்சமும் தோஷ அபகிருத அதாவது தோஷம் கலக்காத பிரமாணத்தினால சித்திக்கிறதுன்னு சொல்லக்கூடியது சித்தித்ததாக அப்படின்னு நான் காண்கிறேன். அந்த சொப்னத்துல பார்க்கக்கூடிய பதார்த்தத்துக்கு என்ன ஒரு மதிப்போ அதே மதிப்புதான் ஜாகிரத மாத்திர சித்திக்கும். அது நிச்சயம் சொன்னா இது சொப்னாதிபத்து
பிரமாணத்திற்கு பின்னத்தேன மித்தார்த்தம் சிந்தது. ஆதிகள் தான் சுத்தி ரூபாய்களை வாங்கிக்கிறான். பிரமாண சித்தத்வஞ்ச அபாத்தியத்துவம் வியாப்தியதி அந்நியரே. இங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நியாயத்தை எடுக்கிறவங்க சொல்லுங்க அபாத்தியத்துவம் கஷ்டத்திற்கு அர்த்தமாக இல்லைன்னா அபாத்திய பின்னத்துவம்னு அர்த்தமாகும். அப்படின்னா பாக்கியத்துவங்கிற அர்த்தமாகும். ஏன் பாக்கியம் பிரமாண தோஷம் கணக்காக பிரமாணத்தினால சித்திக்காவது அப்படின்னு சொன்னாலும் வாக்கியம் தானே அது. நீங்க சொல்றது பாக்கியத்துவத்துலதானே முடியும். எதெல்லாம் நீங்க பிரமாணத்துக்கு இல்லம்னு நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் பாக்கியமாக இருக்க முடியும். அதனால பாக்கியத்துவத்துல போய் முடியவேன்னு கேட்கலாம். ஆச்சரிய சொல்ற முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா பாக்கியத்துவங்கிற பதார்த்தம் வேற, பிரமாண சித்த பின்னத்துவங்கிற பதார்த்தம் வேற. இது ரெண்டுக்கும் வியாப்தி இருக்கு. எத்தனை பிரமாண சித்த பின்னத்துவம் தத்திர பாக்கியத்துவம் இது பாக்கியத்துவத்துக்கு வியாப்தியமாக இருக்கு. பூமங்கிறது வங்கிக்கு வியாப்தியமாக இருக்கு. அதுக்காக பூமமும் வங்கியும் இல்லை. அது போல பாக்கியத்துவம் வேற, இந்த பிரமாண சித்த பின்னத்துவங்கிறது வேற. அதனால அதே சிகிச்சைன்னு நினைக்க வேண்டாம். असति निर्धर्मते ब्रह्मच अभिव्याप्ति वारणाय सत्वेन प्रतीयमानत्वं विशेषणं देहि. இந்த சாஸ்திரம் இருக்கா இல்லையாங்கிற பாடத்துக்கு முன்னாடி நம்ம பிரதியோகிய பாடம் பிரமாண சித்தம் எது அப்படின்னா, அதாவது இதை அதுல வஸ்துவில இந்த பிரமாண சித்தம்ங்கிறது சமயம் ஆசை ஆலையாங்கிறது எப்படி பார்க்கறதுன்னு கேட்டா, அந்த வஸ்துவை எந்த பிரமாணத்தால பிடிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த பிரமாணத்தினால அந்த வஸ்துவை பிடிக்கும் போது ஏதாவது தோஷம் கூட இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். தோஷத்தோடு சேர்ந்து அந்த பிரமாணம் வேலை செய்யறதா இருந்தால் அப்போ அது பிரமாண சித்த சின்னம். தோஷம் கலக்காம அந்த பிரமாணத்தினால பிடிக்கிறது சொன்னால் அதுதான் சத்தியம். அப்படி இருக்கிறது நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்கும். தத்துவ மகாவாஸ்து ஜென்ம தியானத்துக்கு உதயமா இருக்கக்கூடிய அகண்டார்த்தம் ஒண்ணுதான் சிந்திக்கணும். வேற எல்லாவற்றையும் தோஷம் கூட இருக்கு அப்படிங்கிறது சிந்திக்கணும். அதனால எல்லாமே வெற்றியா இருக்கு. இது ஒரு வெற்றியா இருக்கும். இப்படி சொன்னால் இப்ப அசத்து இருக்கு, சட்டவிசாரணார்கள். சட்டவிசாரணார்கள் விகல்பாட்ச விருத்திக்கு விஷயம்னு வச்சுருக்கோம். இந்த விகல்பாட்ச விருத்தி இருக்கு, விகல்பம்னு சொல்லக்கூடிய விருத்தி இருக்கு. விகல்பம்னு யோகசாஸ்திரப்படி பேருது. நாம விகல்பம் பண்றோம், அந்த விகல்பம் இல்லை. யோகசாஸ்திரத்துல அபத்த மாத்திரம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விருத்திக்கு விகல்பம்னு பேர் வச்சுட்டான். அந்த விகல்பாட்ச விருத்தியும் யோக ஜன்யம் இல்லையா? யோகம் அது கூட இருக்க வேண்டியது. அதனால யோக சகசிருதமான சுத்தி சித்தம் அதாவது யோக அசகிருதம் இல்லை. தோஷ அசகிருத பிரமாணத்தினால சிந்திக்கக்கூடியதாக அசத் இல்லாததுனால இந்த பிரமாண சித்தத்துவங்கிறது அது வந்து அசத்துக்கும் பிரமாண சித்தத்துவம் சந்திவித்தத்துவங்கிற லட்சணம் வருது. அந்த லட்சணத்தை அவித்யாஸ்தி நிச்சயத்தை சொல்லக்கூடிய லட்சணம் நிச்சய இல்லாத அசத்துல வந்துச்சு. அசத்துங்கிறது நமக்கு லட்சியம் இல்லை, சத்தும் இல்லை அசத்தும் இல்லைங்கிற பதார்த்தம் தான் வித்யான்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல அசத்துல அவித்யாஸ்தி வந்தது ஒண்ணு. இன்னொன்னு சொல்ற நிர்தர்மத்தே பிரம்மனுக்கு அவித்யாஸ்தி வாரணாக, பிரம்மத்திலேயே அவித்யாஸ்தி வந்து விட்டுட்டார். எப்படி பிரம்மன் தான் அதாவது பிரமாண சித்தமா இருக்கு. நீங்க சொன்ன லட்சணப்படி பிரம்மம் பிரமாண சித்தம், அதை தவிர வாக்கியதான் பிரமாண சித்த சித்தம் அப்படிதான் வந்தது. ஏன்னா தத்துவத்தினாதி மகாவாக்கியத்தினால வரக்கூடிய விருத்திக்கு பிரம்மம் விஷயம், அது பிரமாண சித்தம். பிரம்மம் இன்னும் இல்லையே அப்படின்னு கேட்டால் இது பாமதி மதத்தை அனுசரித்து இந்த கிரந்தம் போட்டு இந்த கிரந்தக்காரர் இப்ப பேசுறது கூட பாமதிக்காரருடைய மதத்தை வச்சுட்டு பேசுறார். பாமதி மதத்துல சித்தம் பிரம்மங்கிறது விற்பிக்கே விஷயம் இல்லை. சித்தத்தில சொன்ன சித்தம் சுப்பிரகாசம் அப்படிங்கிற வாக்கியத்துக்கு சுத்தம் விஷயம் ஆகாமலே சித்தம் சுப்பிரகாசம் ஆச்சு இல்லையா? அதனால விற்பிக்கு விஷயம்னு சொல்லக்கூடிய பிரம்மம் சுத்தம் இல்லை.
ஆச்சு விற்பிக்கு எது விஷயம்? விற்பிபகிதம் விஷயம். அகண்டாதார விற்பிபகிதமான சைதன்யம் விற்பிக்கு விஷயம். அப்படி இருந்தாலும் அந்த விற்பியால அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுறது. அதனாலதான் அந்த விற்பி சுத்த பிரம்மத்தை அதை காமிக்க கொடுக்காட்டாலும் அந்த விற்பியால அஜ்ஞான நிவர்த்தி ஆகுதுங்கிற பிரயோஜனம் இருக்கிறதுனால அது மோட்சத்துக்கு உபயோகப்படக்கூடிய விற்பியானது பிராந்திக்காக வரக்கூடாது. அதனால இப்ப அந்த மதத்தை வச்சு பார்க்கும்போது சுத்த பிரம்மத்துல அந்தியாவது ஏன் தத்துவத்தியாதி மகாபாக்கியத்தினால ஏற்படக்கூடிய விற்பிக்கு விஷயமா இருக்கக்கூடிய பிரம்மம் உபசித பிரம்மம். உபாதினா வேற என்னமோ உபாதியா இல்ல, இந்த விற்பி ஒன்னே ஒண்ணு உபாதி. இந்த விற்பி வகித பிரம்மம் அந்த இடத்துல விஷயமா. இந்த விற்பி உபாதி சம்பந்தம் கூட இல்லாததுதான் சுத்தம். அப்ப அது இதை காட்டிலும் வேற இடத்துலயே விற்பி வகிதமான பிரமாணத்துக்கு இல்லைனாச்சு அதுல அதிகாரத்தி வந்துச்சு. நிர்தர்மத்தேரம் கழிச்ச அதிகாரத்தி ரெண்டு இடத்துல அதிகாரத்தி வந்தது. இத வாரணம் பண்றதுக்காக சத்வேத பிரதீயமானதும் விசேஷனம் வேணும். ஒரு விசேஷம் போடுதான் சத்துரு தெரியக்கூடியதாக இருக்கட்டும். வெறும் பிரமாணத்துக்கு சின்னமாகவும் சத்தென்று தெரியக்கூடியதாகவும் தெரியிருக்குமோ அதுதான் கீதா அப்படி சொல்லிடுவோம். இப்படி சொன்னால் லௌகிகமான கதாதி பிரபஞ்சத்துல தர்ஷனமாகவும் வரும். ஏன்னா அது பிரமாணத்துக்கு சின்னம். அதே சமயத்துல இருக்கிறதா தெரியக்கூடியதாக இருக்கு, சத்தாக தெரியக்கூடிய வஸ்துவாக இருக்கு. அதனால இந்த லட்சணம் அந்த சமன்வயமாக இருக்கு. அசத்துங்கிறது பிரமாணத்துக்கு சின்னமே சொல்லலாமே தவிர சத்தாக தெரியக்கூடியது கிடையாது. அசத்து எப்பவுமே சத்தாக தெரியாது. சத்தேனும் சத்தியமானத்துவம் அனர்ஹத்துவம் பிரதீட்சி அனர்ஹத்துவம் தான் அசத்துவம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த நிர்தர்மக பிரம்மம் இருக்கு, அதுவும் சத்தாக தெரியக்கூடிய வஸ்து இல்லை. சத்தாக தெரியக்கூடியன்னா அந்த தத்துவங்கிறது ஒரு பிரகாரமா பார்த்துக்கிறது. அப்பேற்பட்ட பிரதீதிக்கு உதயமானது. அதனால இந்த லட்சணத்துக்கு அங்கேயும் அங்கீகாரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இங்க இருக்கு. அதாவது அகண்டாதான விற்பிக்கு விஷயமான பிரம்மம் இருக்கோ அந்த விற்பிபகித பிரம்மம். இந்த விற்பிபகித பிரம்மங்கிறது சத்தியமா நிச்சயான ஜெயம். சத்தியமா நிச்சயா எல்லோருடன் சமம். நிச்சய அப்படின்னு சொன்னா அந்த லட்சணம் வரல. வெற்றி வைத்த பிரம்மத்துல ஏன்னா அது பிரமாண சின்னம் இருக்கு. பிரமாணத்துக்கு சின்னமானது அது எல்லாம் நிச்சயா இருந்தால் அந்த லட்சணம் வர வேண்டியது வரல அப்படியா அப்படிங்கிறது ஒண்ணு. சரி, அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சத்தியம்னு சொல்லுவோம். சத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா உபசித்தம் இல்லையா, உபசித்தங்கள்லாம் மிக்க அது வேற ஒண்ணு லட்சணம். அது சத்தியம்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னு கேட்டா நிச்சயத்துவ ஹேத்துவுக்கு வெடிக்காம இருக்கு. நிச்சயத்துவ ஹேத்துவோட விற்பி விஷயத்துவம் தான் கடைசியில நிச்சயத்துவம்னு சொன்னார். இந்த விற்பி விஷயத்துவங்கிறது விற்பிபகித பிரம்மத்துல இருக்கு. இப்ப அது சத்தியம்னு சொன்னோம்னா நிச்சயார்த்தம் அங்க இல்லைன்னு சொல்லதாகும். அப்படின்னா நிச்சயார்த்தம் இல்லாத இடத்துல சத்தியத்துவம் நிச்சயத்துவங்கிற ஹேத்து இருக்கிறதுனால எதிர்காலத்தோடும் ஏற்படாது. இந்த நிச்சயத்துவத்தை வச்சு நிச்சயார்த்தம் சாதிக்க முடியாது. ஏன்னா இல்லாமலே நிச்சயத்துவம் இருக்கு, இது இருந்தா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் சத்தியம்னு சொன்னாலும் கஷ்டம், நிச்சயம் சொன்னாலும் கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணிருக்கா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா இந்த இல்ல இங்க ஒரு பிரச்சனை தெரியல வியாக்கியாக்காரா சொல்லியிருக்கா. இந்த லட்சணத்துக்கு லட்சியம் அசத்து யுத்த பிரம்மா இது விற்பிபகித பிரம்மா இத மூணையும் விட்டுட்டு பார்த்துதான் இந்த லட்சணம் சொல்ல. இத லட்சணமாக சொல்லுவோம்னா இந்த லட்சணத்துக்கு லட்சியமாக இருக்கக்கூடியது இது மூணு விட்டுட்டு பார்த்துதான். அதனால அபியாப்தின்னு சொல்றது லட்சியம் இல்லையா, லட்சியம் இல்லாமல் இருக்கும்போது இதை வரலைன்னு நாம கேட்க முடியாது. இது அந்த லட்சணத்துக்கு லட்சமே இல்லை. அப்ப உபசித பிரம்மத்தை நீங்க விஷயம் எதை வச்சு சொல்லுவீங்கன்னு கேட்டா இந்த லட்சணத்தை வச்சு சொல்ல மாட்டோம், வேற இன்னொரு லட்சணத்தை வச்சு சொல்லணும். அந்த ஞானத்திற்கும் கடிதம் பிரதியோகிக்கும் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லட்சணத்துக்கு தான் அந்த லட்சியமாகவே தவிர இந்த தத்வீகத்துவங்கிற அஞ்சாவது லட்சணத்துக்கு அது லட்சியமே இல்லை. அதுல போய் சமநிலை படுத்த முடியலையே நீங்க கவலையே பட மாட்டாங்க. அதனால அந்த சத்தியமா நிச்சயங்கிற விசாரத்துக்கு நிச்சயம் சொல்லலாம் அப்படிங்கிற அப்படிப்பட்ட இருந்தால் அதுக்கு வேற லட்சணத்தை கொண்டு வந்து நிச்சயம் சொல்லிடும்.
இந்த லட்சணத்தை வச்சுட்டு நிச்சயம் சொல்லிக்கிற அவசியம் இல்லை. இந்த லட்சணத்துக்கு லட்சியம் இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். சொல்ற சச்சேர் பிரதீயமானத்துவம் விசேஷம் தேவி தயோகோ தத்துவப்பிரகாரக பிரதீதி விஷயத்துவ தயோகோ அந்த அர்த்தத்தோட இரண்டு பிரம்மம் ஒண்ணு. இது ரெண்டுக்குமே தத்துவப்பிரகாரக பிரதீதி விஷயத்துவம் கிடையாது. தத்துன்னு தெரியக்கூடிய சத்துங்கிற பிரதீதிக்கு அது விஷயம் ஆகாது. அசத்துங்கிற பிரதீதிக்கு விஷயமா இருக்கிறதுனால சத்துங்கிற பிரதீதிக்கு விஷயமாகாது. பிரம்மங்கிறது சொப்பிரகாசமா இருக்கிறதுனால பிரதீதிக்கு விஷயமே ஆகாதுங்கிறதுனால தத்துவப்பிரகார பிரதீதிக்கும் விஷயமாகாது. இப்ப நாலாம் பிரகாரத்தை வந்து அனுமானம் பண்ணி நான் இந்த மாதிரி தத்துங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால அவர் சொன்ன அர்த்தங்கள்லாம் எதுவுமே இடம் இல்லை சொல்ற. அதையே பிரதிவித்தத்துவம் கேட்ட தத்துவம் தத்தா ஜாத்தியதிகரத்துவம் வா அவாத்தியத்துவம் வா பிரம்மரூபத்துவம் வா ஆஸ்தே घटादौ ஆதித்யஜாதேஹ त्वया அப்துபகமேன அசம்பவः. இது அதையேவன்னு இருக்கு. இந்த நிரஸ்தம்ங்கிறதுல அழைக்கிறது அதையேவ நிரஸ்தம். ஏழ நிரஸ்தம் ஒரு அதை அனுபவிக்கிறது. நடுப்பில் இருக்கிறது கூட அபவாதம். சத்விதித்தங்கிற இடத்துல சத்துனா என்ன? சத்துங்கிறது சத்தா ஜாதிக்கு ஆதாரமாக இருப்பது. இதுதான் அர்த்தமா? அல்லது அவாத்தியம்னு அர்த்தமா? அல்லது சத்துங்கிறது பிரம்மம்னு அர்த்தமா? சத்தா ஜாதிக்கு அதிகரணம் அப்படின்னு நீங்க அர்த்தம் சொன்னால் கடாது ஆதித்ய ஜாதியை ஸ்வயா அப்துபகமேன அசம்பவம். சமஸ்த பிரபஞ்சத்துல சத்தாங்கிற ஜாதி இருக்குன்னு நீயே ஒத்துருக்கு அப்படின்னு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அசம்பவம் வருது. இது அபாத்தியம்னு அர்த்தம் சொன்னா அபாத்திய பின்னம்னு அர்த்தம் சொன்னதாகும். அப்படின்னா பாத்தியம்னு சொன்னதாகும். எதிரே பாத்தியஸ்வரூபம் வித்தியாச பரியவசானம். அப்ப அது ஏற்கனவே சொன்ன வித்தியாசமா வருது. தனியா அஞ்சாவதாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. திருப்பியே சித்தசாசனம் பிரம்மபின்னம் அப்படின்னு சொன்னா பிரம்மபின்னம் நாங்க வச்சுருக்க பிரபஞ்சத்தை. அதனால விதி நிரந்தம் அனைத்து பகமா தேவ தத்துகிற பதற்கு இந்த அர்த்தங்கள்லாம் இங்க சொல்லவே இல்லை. சதசத் விலட்சணத்துவ பக்தோக்த யுக்தயச்ச அத்திர அனுசந்தியா. இதுக்கு மேல சில தோஷங்கள்லாம் அவர் பேசுவார். இந்த மாதிரி சமாசித்தம் எதுவோ அதற்காட்டிலும் இன்னம் அப்படின்னு அப்படின்னா சத்பின்னத்துவம் இங்க போட்டதாக ஆயிடுது. நிஜமான சத்துவோ சத்பின்னத்துவம் ஆயிடுது. அசத்துல அபிவியாப்தி வாரணம் பண்றதுக்காக இந்த அசத்பின்னத்துவம் ஆனது அதே சத்தியன பிரதீத்தியாக பின்னத்துவம். அதான் சத்தியன பிரதீத்தி அரசத்துவம் போட்டு இது அந்த அந்த போட்ட மாதிரிதான் இருக்கு. இதுக்கு மேல கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சப்தம் தான் வேலை போட்டுருவோம். சப்தத்தை மாற்றிருக்கோம், கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றிருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட அந்த சப்த விலட்சணத்துவங்கிற மாதிரிதான் எதுவும் ஆச்சு. இதை ரெண்டு தடவை போட்டது வரும். அதனால இதுக்கு மேல இது ரெண்டும் உடத்துல வருமா வராது அப்படின்னா பேசுவதும் ஒரே வஸ்து பிரமாணத்துக்கு பின்னமாகவும் அதே சமயத்துல சத்திய பிரதி ஜெர்கமாகவும் இருக்க முடியுமா, விரோதமாச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டார். இது எல்லாத்துக்கும் பதில் ஏற்கனவே சொன்னார். சரசவிலட்சணத்துவங்கிற பிரமணி சாஸ்திரத்துல சொல்றதுலேன்னா அதையே மறுபடியும் அனுசந்தானம் செஞ்சுக்க வேண்டியிருக்கு. தத்துங்கிற பிரதிநிதிக்கு விஷயமாக இருக்குங்கிற அதே சமயத்துல பிரமாண சித்தம் இல்லையே எப்படி இருக்குமா சேரும் சேர்த்து விருந்தவதியா. பிரமாண சித்தம்னு சொன்னா அப்பதான் அது தத்துவ ஜோதிடம். அதான் சத்தாக இருந்தால் பிரமாண சித்தமாக இருக்கணும். பிரமாண சித்தம் சின்னமாகாது. பிரமாண சித்தம் சின்னமாக இருந்தாலும் சத்தா. அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. எப்படி இது ரெண்டும் ஒன்னா சாதிக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் வரும் இல்லையா. இதுக்கெல்லாம் ஏற்கனவே சொன்ன அந்த தத்துவம் அசத்துவங்கிறது பரஸ்பர அத்தியந்த ரூபமா பரஸ்பர அத்தியந்த வியாபகமா வியாபியமா அப்படின்லாம் கேட்கறது சொல்லாரு. அதே செய்தியை இதையும் அனுசரிக்க வேண்டியது. அதனால இது வேற எந்த கேள்வி வந்தாலும் அதை முன்னாடி கணக்கு வச்சுட்டே பதில் சொல்லிக்க வேண்டியது. நான் விளக்கவில்லை. சதசத்விலட்சணத்துவ பக்ஷோக்த யுக்தவிஷ்ட அத்திர அனுசந்தியா அவசித்த நிஜ திருஷ்டாந்தத்திற்கு வாக்கியா. இதுக்கு மேல சொல்லி ஏதாவது பாக்கி இருந்தால் அதெல்லாம் மேற்கொண்டு அனிருத்தனிய சாத்திய நிரூபணம் பண்ற காலத்துல அங்க சொல்லுவேன். அதனால அதையும் சேர்த்துட்டோம்னா எல்லாத்துக்கும் பதிலாக பாருங்க சொல்லணும். எத்தனைத்த பிரமாணத்தின் பின்னத்துவம்
இல்ல அவாக்கியத்துவம் சொன்னா வித்தியாசத்தை தெரிஞ்சிருக்கோம். இதையும் சொல்லலாம். சொல்லலாம். எத்தனையற்ற பிரமாணத்திற்கும் தத்திர அவாக்கியத்துவம் பிரமாணத்திற்கு அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. பிரமாணத்திற்குங்கிறது பிரம்மத்துலதான் இருக்கு. அவாக்கியத்துவம் அங்க இருக்கு. ஜாதி கிடைக்கிறது ரொம்ப குறைவும். சமூக ஒரே ஒரு இடத்துலதான் இருக்குது. அதனால சமூகத்தை அவாக்கியத்துவம் யாருக்கும் சொல்லலாம். அதனால இது வேறையாக முன்னாடி சொன்ன வாக்கியத்துவம் விசாரிக்கப்படுவதற்காக சொன்னாரு. அது இல்லை, இது வேற வாக்கியத்துவத்தை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறதுனால வாக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த சாஸ்திரம் வித்தியாசமாக. அதனால இந்த சாஸ்திரம் முன்னாடி சொன்ன ராசிகளை காட்டிலும் வேறானது.